அல்லேலூயா ஸ்தோத்திரம். அல்லேலூயா ஸ்தோத்திரம். அல்லேலூயா ஸ்தோத்திரம். அல்லேலூயா ஸ்தோத்திரம். எல்லாரும் ஆண்டவரை துதிப்போம். ஆண்டவரே ஆண்டவரே உம்மை உம்மை துதிக்கிறோம். துதிக்கிறோம். இயேசுவே இயேசுவே உம்மை உம்மை துதிக்கிறோம். துதிக்கிறோம். பிதாவே பிதாவே உம்மை உம்மை துதிக்கிறோம். துதிக்கிறோம். அல்லேலூயா அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். மத்தேயு எழுதின சுசேஷம் 21வது அதிகாரம் 1 முதல் 9 முடிய உள்ள வசனங்களை வாசிக்கிறேன். மத்தேயு எழுதின சுசேஷம் 21வது அதிகாரம் 1 முதல் 9 முடிய உள்ள வசனங்கள். அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவமலைக்கு அருகான பெத்பகேயுக்கு வந்தபோது இயேசுவானவர் சீஷரில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். போனவுடனே அங்கே ஒரு கழுதையை அதனோடு ஒரு குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஒருவன் உங்களுக்கு ஏதாகிலும் சொன்னால், இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். உடனே அவைகளை அனுப்பி விடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். இதோ, உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. சீஷர்கள் போய் இயேசு தங்களுக்கு கட்டளையிட்டபடியே செய்து கழுதையையும் குட்டியையும் கொண்டு வந்து அவைகள் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றினார்கள். திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் ஆகிய திரளான ஜனங்கள், தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறபடி இந்த வாரமானது கஸ்தி வாரமாக காணப்படுகிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தில் வெளிப்பட்ட நாளிலிருந்தே அவர் பாடுகளை அனுபவித்தார். அவர் பிறந்ததிலிருந்தே அவர் பாடுகளை சகித்த தேவனாக, பாடுகளை அனுபவித்த தேவனாக அவர் காணப்பட்டார். அவர் பிறந்த நாளில் இருந்து கல்வாரி சிலுவையிலே தம்முடைய ஜீவனை விட்ட அந்த நாள் வரைக்கும் அவர் பாடுகள் நிறைந்த தேவனாக, உபத்திரவங்கள் நிறைந்த தேவனாக, நம் எல்லாருக்குமாக கஷ்டங்களை சகித்த தேவனாகவே அவர் காணப்பட்டார். அவைகளிலே பிரதானமாய் இந்த கடைசி வாரமாகிய இந்த வார நாட்களிலே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் மிகவும் மிகவும் அகோரமான பாடுகளை அவர் அடைந்தவராக, அதாவது மன அளவிலும் சரி, சிந்தை அளவிலும் சரி, இன்னும் சரீர பிரகாரமாக அடிகளினாலும் சரீர பிரகாரமான கஷ்டங்களானாலும் சரி, எல்லா விதத்திலும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அதிகமான பாடுகளையும் வேதனைகளையும் அவர் அடைந்தார். வசனம் சொல்லுகிறது, அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்திலே ஊற்றினார் என்பதாக. அவர் தம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதையும் ஒப்பு கொடுத்தவராகவே அவர் பாடுகளை சகித்தார். இந்த வாரமானது யூதர்களுடைய கணக்கின்படி ஆபிப் மாதம் 9ஆம் தேதியாக காணப்படுகிறது. ஆபிப் மாதம் 14ஆம் தேதியிலே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அவர் அறையப்பட்டு மரித்தார். அதற்கு முன்னான இந்த நாட்களை எல்லாம் பார்க்கிற பொழுது, அதாவது பஸ்கா பண்டிகை
கொண்டாடப்படக்கூடியதான இந்த நாட்களாக இந்த நாட்கள் காணப்படுகிறது. பழைய ஏற்பாட்டின் காலத்திலே எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து ஜனங்கள் விடுவிக்கப்பட்டதை நினைவு கூறும்படியாக ஒவ்வொரு வருடமும் பஸ்கா பண்டிகையை ஆசரிப்பது வழக்கமாய் காணப்பட்டது. அந்த யூத ஜனங்கள் உலகத்தின் பல பாகங்களிலும் அவர்கள் சிதறடிக்கப்பட்டவர்களாக, தங்கள் தொழிலின் நிமித்தம், வேலை நிமித்தம், இன்னும் பல காரியங்கள் நிமித்தமாக சிதறடிக்கப்பட்டு காணப்பட்டார்கள். அப்படி காணப்பட்ட ஜனங்கள் எல்லாருமே என்ன செய்வார்கள் என்றால், இந்த மிகவும் விசேஷமான பண்டிகையாகிய பஸ்காவை ஆசரிக்கும்படியாக எருசலேமுக்கு கூடுவது வழக்கமான ஒரு காரியமாக காணப்பட்டது. அவர்களுக்கு தேவனாகிய கர்த்தர் நிலையான நித்திய நியமத்தை அவர் கொடுத்திருந்தார். இந்த பஸ்கா பண்டிகையை கட்டாயமாக, கண்டிப்பாக கொண்டாட வேண்டும், ஆசரிக்க வேண்டும் என்பதாக நாம் இன்னும் பார்க்கிற பொழுது எதுவரைக்கும் என்று பார்த்தால், இயேசு கிறிஸ்து பஸ்கா பலியாய் தம்மை ஒப்பு கொடுக்கும் அந்த நாள் வரைக்கும் அந்த பழைய ஏற்பாட்டின் பஸ்காவானது ஆசரிக்கப்பட்டு வந்தது. நாம் இந்த காலகட்டத்தை நாம் பார்க்கிற பொழுது அந்த எருசலேம் நகரம் முழுவதுமே ஆட்கள் சஞ்சாரம் மிகுந்ததாய் காணப்படும். அதாவது ஆங்காங்கே காணப்பட்டதான திரளான ஜனங்கள், யூதர்கள் எல்லாருமே அந்த எருசலேமிலே வந்து கூடுவது வழக்கமான ஒரு காரியமாக காணப்பட்டது. அப்பொழுது இந்த நாளிலே நாம் பார்க்கிற பொழுது தேவனாகிய கர்த்தர் ராஜ பவனி சென்றார். கழுதை குட்டியின் மேல் ஏறி ஆபிப் மாதம் 10ஆம் தேதி ஆகிய திங்கட்கிழமை அன்று நாம் பார்க்கிற பொழுது தேவனாகிய கர்த்தர் தேவாலயத்தை சுத்திகரித்தார் மற்றும் அத்திமரத்தை சபித்த நாளாக காணப்படுகிறது. ஆபிப் மாதம் 11ஆம் தேதி ஆகிய செவ்வாய்க்கிழமை நாம் தியானிக்கிற பொழுது தேவனாகிய கர்த்தர் சபித்ததான அந்த அத்திமரமானது வேரோடே பட்டிருக்க அவர்கள் கண்டார்கள். மற்றும் தேவனாகிய கர்த்தர் அநேகம் காரியங்களை அவர்களோடு உபதேசித்தார். இன்னும் அநேகமான கேள்விகளை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடமாக கேட்டார்கள். அவரை எப்படியாவது அகப்படுத்த வேண்டும் என்பதாக எண்ணி அவைகள் எல்லாவற்றிற்கும் தேவனாகிய கர்த்தர் ஞானமாய் பதிலை சொன்னார். அதற்கு அப்புறமாக புதன்கிழமை அன்று பார்க்கிற பொழுது ஆபிப் மாதம் 12ஆம் தேதியாய் புதன்கிழமையை பார்க்கிற பொழுது தேவனாகிய கர்த்தர் குஷ்டரோகி ஆகிய சீமோன் வீட்டிலே பந்தி இருந்த பொழுது அங்கே ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற தைலத்தை அவருடைய பாதப்படியிலே அவர் சமர்ப்பிக்கிறாள். அப்பொழுது அதை கண்டு சீஷர்களும் கூட விசனப்படுகிறார்கள். யூதாசும் கூட சொல்லிக் கொண்டான், இவைகளை விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாமே என்பதாக. அப்பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், தரித்திரர்கள் எப்பொழுதும் உங்களோடு இருக்கிறார்கள், ஆனால் மனுஷகுமாரனாகிய தானோ எப்பொழுதும் இரேன் என்பதாக சொன்னார். அது மட்டுமில்லாமல் அந்த புதன்கிழமை தானே யூதாஸிற்குள் சாத்தான் புகுந்தான் என்று வசனம் சொல்லுகிறது. யூதாஸ் வேதபாரகர் பரிசேயர்கள் மத்தியிலே சென்று சதி ஆலோசனை பண்ணின நாளாக காணப்படுகிறது. நான் இயேசுவை உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன், எனக்கு நீங்கள் என்னத்தை தருவீர்கள் என்பதாக யூதாஸ் அங்கு சதி ஆலோசனை பண்ணின நாளாக காணப்படுகிறது. வியாழக்கிழமை ஆகிய 13ஆம் தேதியை நாம் பார்க்கிற பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டின் பஸ்கா நியமத்தை நிறைவேற்றி முடித்து புதிய ஏற்பாட்டின் நியமமாகிய ராப்போச்சனத்தை அவர் ஸ்தாபித்தார். அது பழைய ஏற்பாட்டிலே அந்த எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டதை ஜனங்கள் ஆசரித்து வந்தார்கள். இனி புதிய ஏற்பாட்டின் பஸ்காவாகிய கிறிஸ்து இயேசுவின் சரீரத்தை, அதாவது அவர் தம்முடைய மாம்சத்திலே அடைந்த பாடுகளை, மாம்சத்தில் அடைந்த மரணத்தை நினைவு கூற வேண்டும் என்பதாக தேவனாகிய கர்த்தர் புதிய ஏற்பாட்டின் நியமமாகிய பஸ்காவாகிய அந்த நினைவு கூறுதலின் பண்டிகை ஆகிய ராப்போஜனத்தை அவர்
ஸ்தாபித்தார். அந்த ராபோஜனத்தின் போது தேவனாகிய கர்த்தர் தம்முடைய மகா தாழ்மையை அவர் வெளிப்படுத்தினார். ஒரு கூலிக்காரனை போல, ஒரு வேலைக்காரனை போல, ஒரு அடிமையை போல தேவனாகிய கர்த்தர் தம்மை அவர் தாழ்த்தினார், வறுமையாக்கினார். அதற்கு அப்புறமாக அந்த இரவில் தானே கெத்செமனே தோட்டத்திலே பாடுபடலானார். வேண்டுதல் விண்ணப்பங்களை ஏறெடுக்கலானார். தம்முடைய இரத்தம் சிந்தப்பட துடங்கலானார். தம்முடைய இரத்தம் வேர்வையின் பெருந்துள்ளியாக தரையிலே சிந்தத்தக்கதாக உரத்த சத்தத்தோடு, கண்ணீரோடு, அழுகையோடு அவர் விண்ணப்பங்களை ஏறெடுத்தார். பிதாவின் சித்தத்திற்கென்று தம்மை முழுவதுமாய் ஒப்பு கொடுத்தவராக அவர் ஜெபம் பண்ணினார். அதற்கு அப்புறமாக யூதாஸ் போர்ச்சேவர்கள், படைத்தலைவர்கள் எல்லாரோடுமாக அங்கே கூடி வந்து இயேசுவை முத்தத்தினாலே காட்டி கொடுத்தார். முத்தத்தினாலே மனுஷகுமாரன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்பட்டார். அதுக்கப்புறமாக அநியாயமாய் அவரை விசாரித்தார்கள். கரங்களையும் கால்களையும் இரும்பு சங்கிலிகளினாலே கட்டி அவர் அகோரமான பாடுகளையும் வேதனைகளையும் அவர் அடையலானார். பொய் சாட்சிகளை தேடினார்கள், அதிகமாக நிந்தித்தார்கள், பரியாசம் பண்ணினார்கள். கடைசியாக பிலாத்து இப்படி சிலுவையில் அறையும்படியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஒப்பு கொடுத்து அந்த வெள்ளிக்கிழமை அன்று ஆபிப் மாதம் 14ஆம் தேதி அன்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த பாரமான சிலுவையை அவர் சுமந்து கொல்கதா என்னப்படுகிறதான மேட்டிலே சென்று அந்த சிலுவையிலே நம்முடைய இரு தெரு கரங்கள், கால்கள் ஆணிகளினாலே, 3 ஆணிகளினாலே அறையப்பட்டு அந்த கொல்கதா மேட்டிலே பாறையிலே தோண்டப்பட்டதான குழியிலே அப்படியே போடப்பட்டார். அவருடைய எலும்புகள் எல்லாம் கட்டுவிட்டது. தலையிலே முட்கிரீடம் சூட்டப்பட்டவராக, கரங்களிலே ஆணி அடிக்கப்பட்டவராக, விழாவிலே குத்தப்பட்டவராக, இன்னும் போர்ச்சவர்களினாலே சாட்டைவாரினாலே மாறி மாறி அடிக்கப்பட்டவராய், அதாவது அவருடைய சரீரம் முழுவதும் முழுகிறவனுடைய படைச்சால் போல, உழவு நிலத்தை போல முழுவதுமாக பிற்கப்பட்டது, கீறப்பட்டது. சிலுவையில் இருந்து கொண்டும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மன்னிப்பை பேசினார். அவருடைய அன்பை அவர் வெளிப்படுத்தினார். கடைசியாக பிதாவின் கையில் தம்முடைய ஆவியை அவர் ஒப்பு கொடுத்து தம்முடைய ஜீவனை கொடுத்தார். அதுக்கப்புறமாக அந்த வெள்ளிக்கிழமை தானே அவர் அடக்கம் பண்ணப்படுகிறார். வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை கல்லறைக்குள் காணப்படுகிறார். ஞாயிற்றுக்கிழமை அவர் உயிரோடு இழந்தார். ஆபிப் மாதம் 16ஆம் தேதி அன்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாளாக காணப்படுகிறது. இந்த வாரமானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை நம்ம அதிகமாய் சிந்திக்க வேண்டியதும் அதிகமாய் தியானிக்க வேண்டியதும் அவசியமாய் காணப்படுகிறது. இயேசுவின் பாடுகள் ஒவ்வொரு கட்டங்களும் அவைகள் மிகவும் மிகவும் கொடியதான நிலைமையோடு, அவைகள் மிகவும் மிகவும் நம்முடைய வாழ்க்கையை அவைகள் சீர்படுத்துகிறதாக அவைகள் காணப்படுகிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை நாம் அனுதினமும் நாம் நினைக்க வேண்டியதும் சிந்திக்க வேண்டியதும் தியானிக்க வேண்டியதும் அவசியமாய் காணப்படுகிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அநேகம் சந்தர்ப்பங்களிலே யூதர்கள், மற்ற ஜனங்கள் கொலை செய்ய வேண்டும் என்று எத்தனைத்தார்கள். அதாவது நம்ம பார்க்கும்போது அவர் பிறந்த நாளில் இருந்தே அவர் கொலை செய்ய எத்தனிக்கப்பட்ட தேவனாய் காணப்பட்டார். அதாவது சாத்தானுக்கு தெரிந்தது அவர் பரலோகத்தில் இல்லை, அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக, கல்வாரி சிலுவையிலே என்னுடைய தலையை நசுக்க வேண்டும் என்பதற்காக அவர் பரலோகத்தை விட்டு புறப்பட்டு ஆயிற்று என்பதை சாத்தான் அறிந்து கொண்டான். அதிலிருந்து அவன் மனுஷர்களை ஏவி விட்டு எப்படியாவது அந்த சிலுவை மரணத்திற்கென்று இயேசுவானவர் போகக்கூடாது,
சிலுவையை சுமக்க கூடாது. எப்படியாவது அந்த சிலுவை பவனியிலிருந்து இயேசுவை விடுபட வேண்டும். அதாவது அந்த சிலுவை பவனி நடக்கிறதற்கு முன்னாலேயே அவருடைய ஜீவன் பிரிய வேண்டும். அதற்கான எல்லா நடவடிக்கைகளையும் சாத்தான் மேற்கொண்டு கொண்டே இருந்தான். ஆனால் அவைகள் எல்லாவற்றிலும் சோதனை, அவைகள் எல்லாவற்றிலும் தடைகளையே அந்த சாத்தான் எதிர்கொண்டான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை நீங்கள் பாருங்கள். இயேசுவின் திட்டம், பிதாவின் சித்தம் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற நாம் ஏற்றவர்களாய், ஏற்ற கருவிகளாய் நாம் காணப்படுகிறோமா? அதாவது ஆதியிலேயே ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணினார் என்று நமக்கு வேதவசனம் சொல்லுகிறது. அதாவது பலியிடப்பட வேண்டும் என்பதற்காக ஒரு சரீரத்தை பிதாவானவர் ஆயத்தம் பண்ணினார். இயேசுவாக அந்த சரீரமாக இயேசு இந்த உலகத்திலே வெளிப்பட்டார். அவர் அந்த மாம்ச சரீரத்திலே பாடுகளை முழுவதும் ஏற்றுக்கொள்ள ஏற்ற பாத்திரமாக அவர் காணப்பட்டார். நாம் பார்க்கிற பொழுது ஆரம்பத்திலிருந்து ஏரோதை கொண்டு சிறு பிள்ளையாகிய இயேசுவை கொல்ல வேண்டும் என்று சாத்தான் திட்டமிடுகிறான். இன்னும் பல சந்தர்ப்பங்களிலேயும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உபதேசம் பண்ணி கொண்டிருக்கிற பொழுது ஜனங்கள் அவரை கல்லெறிந்து கொலை செய்ய வேண்டும் என்பதற்காக கல்லுகளை எடுத்துக்கொண்டார்கள். ஆனாலும் அந்த இடத்தை விட்டு அவர் கடந்து சென்றார். மலையின் மேலிருந்து அவரை தள்ளிவிட்டு கொலை செய்ய வேண்டும் என்று எத்தனை பண்ணினார்கள். ஆனாலும் அந்த இடத்தை விட்டு அவர் கடந்து சென்றார். இன்னும் சாத்தான் அவரை சோதனைக்குள்ளாக அகப்படுத்த வைத்து எப்படியாவது அந்த தெய்வீக திட்டத்தை குலைக்க வேண்டும் என்று அவன் பார்த்து கொண்டே இருந்தான். ஆனால் எதுவுமே அங்கே நிறைவேறவில்லை. பிதாவானவர் இயேசு எப்படின்னா பிதாவின் சித்தத்திற்கு தம்மை முழுவதுமாய் ஒப்பு கொடுத்தார். அதாவது தேவன் அங்க சொல்லிக்கொண்டே இருக்கிறார் ஜனங்கள் மத்தியிலே, தம்முடைய சிஷ்யர்கள் மத்தியிலே தான் அடிக்கப்பட போகிறதை குறித்து, தாம் சிலுவையில் அறையப்பட போகிறதை குறித்து, தாம் மரணம் அடைய போகிறதை குறித்து அவர் சொல்லிக்கொண்டே இருந்தார். மூன்றாம் நாளிலே உயிர் தழுகிறதை குறித்தும் அவர் சொல்லிக்கொண்டே இருந்தார். ஆனால் அவைகள் எதுவுமே சீஷர்களுடைய செவிகளானாலும் சரி, மற்ற ஜனங்களுடைய செவிகளானாலும் சரி, அவைகளை அவர்களினாலே கிரகிக்க முடியாமல் காணப்பட்டது. ஒரு சந்தர்ப்பத்தை நாம் இப்பொழுது சமயம் குறைவாக இருக்கிறதுனாலே வசனங்களை எடுக்கவில்லை. ஒரு சந்தர்ப்பத்தை நான் சொல்லுகிறேன். பேதுரு அப்போஸ்தலர் சொல்லுகிறார், இயேசுவே தேவகுமாரன் என்பதாக அது ஒரு மிகப்பெரிய ஒரு வெளிப்பாடாக, ஏன்னா வேற யாரும் சொல்லவில்லை, வேற எல்லாரும் சொன்னார்கள் இயேசுவை தீர்க்கதரிசி என்று ஜனங்கள் சொல்லுகிறார்கள், அற்புதங்களை செய்கிறவர் என்று அப்படி சொன்னார்கள். ஆனால் பேதுரு அப்போஸ்தலர் சொல்லுகிறார், அவர்தான் மெய்யான தேவனுடைய குமாரனாய் கிறிஸ்து என்று பேதுரு அப்போஸ்தலர் சொல்லுகிறார். அப்பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், பரலோகத்தின் திறவுகோலை தருகிறேன் என்பதாக அவர் சொல்லுகிறார். அதற்கு அடுத்தாக இயேசு சொல்லுகிறார், தன்னுடைய பாடுகளை அங்கே விவரிக்க வந்தார். அப்பொழுது அதை விவரித்ததை அது பேதுரு அப்போஸ்தலர் கேட்டு தன்னாலே பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. இயேசுவை தனியாக அழைத்து கொண்டு சென்று இயேசுவை கடிந்து கொள்ள, அதாவது எசப்பா ஏன்ப்பா இப்படி நீங்க சொல்றீங்க, காட்டி கொடுக்கப்பட போறதா சொல்றீங்க, சிலுவையில் அறையப்பட போறதா சொல்றீங்க, கொலை செய்யப்பட போறதா இப்படி எல்லாம் எதுவுமே உங்களுக்கு நடக்க கூடாது என்று இயேசுவை கடிந்து கொள்ளக்கூடியதான ஒரு சூழ்நிலையை நாம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அப்பொழுது இயேசுவா சொல்றாரு, அப்பாலே போ சாத்தானே என்பதாக சொல்லி, மனுஷர் சிந்திக்கிற பிரகாரமாய் நீ சிந்திக்கிறாய் என்று சொல்லி பேதுருவை அங்கே அதட்டினார். இன்னொரு சந்தர்ப்பத்திலே இப்படிதான் இயேசுவா சொல்லுகிறார், நான் மறைக்க போகிறேன், என்னை காட்டி கொடுப்பார்கள் என்பதான அந்த காரியங்களை சொல்லுகிற பொழுது அங்கே ஒரு தாயார், அதாவது இயேசுவின் சீஷர்களாகிய யாக்கோபும் யோவானுடைய தாயார், அவர் கேட்கிறார், என்னுடைய குமாரர்களில் 2 பேரை ஒருவரை உம்முடைய வலது பக்கத்திலும் இன்னொருவரை இடது பக்கத்திலுமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அங்கே விண்ணப்பம். அதாவது தேவன் தம்முடைய அந்த கிரிட்டிக்கலான தம்முடைய அந்த மரணத்தை குறித்து அவர் அங்கே பேச தொடங்குகிற பொழுது அந்த ஜனங்களினாலே
அவர் அவருடைய மரணத்தை குறித்து சொல்லுகிறார், சிலுவையில் அறையப்பட போகிறதை குறித்து சொல்லுகிறார் என்பதை குறித்து அவர்களினாலே கிரகித்து அறிய முடியவில்லை. இந்த நாளிலும் நம்ம பார்க்கும்போது தேவன் எருசலேமுக்கு பிரவேசிக்கக்கூடியதான அந்த சமயத்திற்கு முன்பதாக நீ போய் பேக்ல போயிடு. ஃபர்ஸ்ட் அறையில இருக்கு, சின்ன அறையில. இந்த நாளிலும் நாம் பார்க்கிற பொழுது அந்த ஜனங்கள் என்ன தெரியுமா யோசிச்சாங்க? ராஜா, அது நாங்க ரோம சக்கராதிபதியின் நிலம், ரோம அரசாட்சிக்குள்ளாக காணப்பட்டு கொண்டிருக்கிறோம். இந்த ரோமர்கள் எங்களை கொடுங்கோல் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கொடுங்கோல் ஆட்சியிலிருந்து எங்களை விடுவிக்க இயேசு வரப்போகிறார். இவர்தான் ராஜா, இவர்தான் யூதருக்கு ராஜா. எங்களுக்கு அதாவது இந்தியா எப்படி சுதந்திரம் அடைந்தது, அந்த சுதந்திரத்தை போல அவர்கள் இயேசுவை எங்களுக்கு சுதந்திரம் கொடுக்க போகிறார், எங்களுக்கு அடுத்த ராஜா ஆதிபதி என்பதாக அவர்கள் நினைத்து கொண்டார்கள். ஆனால் இயேசுவோ தம்முடைய வாக்கு தத்தங்கள் மேலே மிகவும் கண்ணும் கருத்துமாய் அவர் காணப்பட்டார். வாசிங்கள் சகரியாவின் புஸ்தகம், சகரியா தீர்க்க தரிசனம் 9வது அதிகாரம் 9வது வசனம். தேவனாகிய கர்த்தரோ தாம் சொல்லி இருந்த வாக்கு தத்தங்கள் எல்லாமே அப்படியே நிறைவேற வேண்டும் என்று தம்மை முழுவதுமாக ஒப்பு கொடுத்தார். வாசிங்கள் சகரியா தீர்க்க தரிசனம். சியோன் குமாரத்தியே மிகவும் களிக்கூறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி. இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாயிருக்கிறார். பாருங்கள், தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டது. மிகவும் களிக்கூறு, எருசலேம் குமாரத்தியே கம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்திலே வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டி ஆகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். கழுதை குட்டியின் மேலே ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார், கழுதை குட்டியாக மரியின் மேலே ஏறி வருகிறவராய் இருக்கிறார் என்று சகரியா தீர்க்கதரிசியை கொண்டு இயேசுவின் அவதாரத்திற்கு எத்தனையோ வருடங்களுக்கு முன்பதாக அருளப்பட்ட வாக்கியத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே தம்முடைய சிஷ்யர்களில் 2 பேரை நோக்கி அவர் சொல்லுகிறார், நீங்கள் கிராமத்திற்குள்ளாக பிரவேசியுங்கள். அப்பொழுது குறிப்பிட்டதான அந்த தெரு சந்தியிலே போகிற பொழுது அங்கே ஒருத்தரும் ஒரு காலம் ஏறிராத கட்டப்பட்ட நிலைமையோடு காணப்பட்ட ஒரு கழுதை குட்டியை நீங்கள் காண்பீர், அதை என்னிடத்தில் அவிழ்த்து கொண்டு வாருங்கள் என்று இயேசு சொல்லுகிறார். அந்த சீஷர்கள் உடனே கேட்கவில்லை, என்ன கரெக்டா சொல்லுகிறாரே, அங்கே எப்படி போக, அப்படி எல்லாம் கேட்கவில்லை. அங்கே போனார்கள், அது அவிழ்க்கும்படியாக முற்பட்டார்கள். அப்பொழுது அங்கே அருகில் இருந்தவர்கள் கேட்டார்கள், ஏன் அவிழ்க்கிறீர்கள், அவிழ்க்கிறது என்ன என்பதாக கேட்டார்கள். அவர்கள் சொன்னார்கள், இயேசு கற்பித்ததின்படியே இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள் என்று அவர் சொன்னதின்படியே அங்கே சொல்லுகிறார்கள். உடனேயே அனுப்பி வைத்தார்கள். அப்பொழுது அந்த கழுதை குட்டியை இயேசுவினிடமாக கூட்டிக் கொண்டு அந்த சீஷர்கள் வருகிறார்கள். நாம் தியானிக்க வேண்டிய காரியம் பாருங்க, கழுதை குட்டி, அந்த கழுதை குட்டியை நாம் பார்க்கிற பொழுது பழைய ஏற்பாட்டின் முறைமையின்படி மீட்கப்பட்ட கழுதையாக காணப்பட்டது. பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டது, கழுதையின் முதலீட்டெல்லாம் அது தேவனுக்குரியதாக காணப்படுகிறது. அதை இவரை வைக்க வேண்டுமோ ஒரு ஆட்டுக்குட்டினாலே, ஒரு ஆட்டுக்குட்டி என்ன பலி செலுத்தி அது தங்களுக்கு என்று மீட்டுக் கொள்வார்கள். அப்படி மீட்கப்பட்ட கழுதை குட்டியாக காணப்பட்டது. ஆனால் அங்கே மீட்கப்பட்ட கழுதை குட்டியாக இருந்தாலும் அது கட்டப்பட்ட ஒரு நிலை எங்கே காணப்பட்டது. கட்ட அவிழ்க்கப்பட வேண்டிய ஒரு காரியம் தேவையாக காணப்பட்டது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்ததின் நோக்கம் எதற்காக தெரியுமா? பாவத்தின் சங்கிலிகளினாலே கட்டப்பட்ட மாந்தர்களாகிய மனுஷ ஜாதியார்களாகிய நம் எல்லாரையும் மீட்க வேண்டும் என்பதற்காக, எல்லா பாவத்தின் சங்கிலிகளையும் உடைக்க வேண்டும் என்பதற்காக
பின்தொடர்ந்து கொண்டிருக்கும் எல்லா சாபங்களும் நம்மை விட்டு நீங்க வேண்டும் என்பதற்காக, எல்லா நோய்கள், வியாதிகள், ஆத்மீக ரோகங்களை நீக்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மனுஷனாக இந்த உலகத்திலே வெளிப்பட்டார். எப்படி தெரியுமா? அன்பின் கயிறினாலே இழுக்கிறவராய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிரியை செய்து கொண்டிருக்கிறார். பாவத்தின் பாசத்தினாலே கட்டப்பட்டு இழுக்கப்பட்ட மாந்தர்கள் எல்லாரையும் தமண்டையிலே அன்பின் கயிறினாலே அன்பா இயேசுவும் கூப்பிடுகிறார். நம்முடைய இருதயங்கள் எல்லாம் நொறுங்க வேண்டும். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாக இருந்த நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை அவர் ரட்சிக்கிறார். எப்படி இருதயம் நொறுங்க, எப்படி ஆவியில் நறுங்குண்ட அனுபவத்தை சொந்தமாக்க? பழைய ஏற்பாட்டுல அவங்களுக்கு இருதயம் நொறுங்கி ஜெபம் பண்ண முடியாது. இதை நினைத்து அவர்கள் ஜெபம் பண்ணுவார்கள். அந்த பஸ்கா ஆட்டை அவர்கள் பலியிடுவாங்க பாருங்க. அதாவது யோசிச்சு பாருங்க, நான் அவங்க செய்த பாவத்திற்கு தக்க ஒரு பலியை கொண்டு போய் அதை அடிக்கப்பட வைத்து அதன் இரத்தத்தை சிந்த வைத்து, அந்த ரத்தம் சிந்த அவங்க இதை பார்ப்பாங்க. they will see through their eyes. அவங்க அந்த ஆடு அடிக்கப்படுறத பார்ப்பாங்க. அந்த ஆடு அல்லது அந்த காளை, அதாவது அந்த ஒரு மிருக ஜீவனை அவர்கள் பலியாய் செலுத்த போறாங்க பாருங்க, அதை பார்ப்பார்கள். அடிக்கப்பட்டு சாகடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தப்பட பார்ப்பார்கள். அவர்கள் என்ன தெரியுமா நினைப்பார்கள்? நான் அடைய வேண்டியதான செய்த பாவத்தின் தண்டனையை இதோ இந்த பலி மிருகம் அடைகிறது. எனக்காக தேவன் சமாதானத்தை ஏற்படுத்தினார், இனி அந்த பாவம் என்னை பின்தொடராது என்று தங்களை அந்த இருதயத்திற்கு சமாதானம் அவர்களுக்கு வரும். அந்த பாவத்திலிருந்து ஒரு தற்காலிகமான ஒரு மீட்பு. அப்படி என்றால் என்ன தெரியுமா? அவங்க அந்த மிருகம் சித்திரவதை பண்ணப்பட, அந்த மிருகம் அப்படி சும்மா இருக்குமா? அடிக்கப்படும் போது ஆட்டுக்குட்டி சும்மாவா இருக்கும்? துடிக்கும் அல்லவா, துடிக்கும் அல்லவா? அந்த துடிப்பை அவர்கள் பார்க்கிற பொழுது அவர்கள் நினைத்துக் கொள்வார்கள். அதன் தற்காலிகமான ஒரு நமக்கு எப்படி தெரியுமா? ஆண்டவர் அந்த இருதய நொறுக்கத்தை அவர் அவரே பலியானார். அவருடைய பாடுகளை நாம் நினைக்கிற பொழுது நமக்கு விடுதலை உண்டாகிறது. அவருடைய பாடுகளை, அவருடைய மரணத்தை நாம் நினைவு கூறுகிற பொழுது நமக்கு விடுதலை உண்டாகிறது. அதான் புதிய உடன்படிக்கைக்குரிய அவருடைய இரத்தத்தை நம்முடைய தேவனாகிய சிந்தினார் பாருங்க. அந்த இரத்தத்தை அவர் குடிக்க கொடுக்கிறார் பாருங்க. அந்த இரத்தத்தை அவர் குடிக்க கொடுக்கிறார் நம்முடைய சீஷர்களுக்கு. நீங்கள் நினைவு கூறுங்கள் என்பதாக சொல்லி, என்னுடைய மரணத்தை நீங்கள் நினைவு கூறுங்கள் என்பதாக சொல்லி. அதாவது நம்முடைய வாழ்க்கை பிரயாணமே என்ன தெரியுமா? சிலுவையில் அறையப்பட்ட இயேசு. நம்முடைய வாழ்க்கை குறிக்கோள் முழுவதும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு நம்முடைய கண்களுக்கு முன்பாக இருக்க வேண்டியது முழுவதும். அதாவது பவுல் அப்போஸ்தலர் சொல்லுகிறார், வேறு எதையும் குறித்து நீங்கள் அறிய வேண்டாம், இந்த சிலுவையை குறித்து மாத்திரம் நீங்கள் அறிந்தால் போதும், அந்த ஞானம் மாத்திரம் உங்களுக்கு போதும் என்று சொல்லுகிறார். ஆனால் மனுஷ ஜாதியா நாம் எப்படி காணப்பட்டு கொண்டிருக்கிறோம்? அங்கே நாம் பார்க்கிற கட்டப்பட்ட கழுதை தேவனிடமாய் சீஷர்கள் அழைத்து கொண்டு வருகிறார்கள். இன்றைக்கும் நம்ம எல்லாருக்கும் ஒரு பொறுப்பு இருக்குங்க. ஏராளம் சுவிசேஷம் கேட்கிறோம். இந்த சம்பவங்கள் எல்லாமே நாம் அறிந்த சம்பவங்கள் தான். வருடா வருடம் நினைவு. இதுல இருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிற பாடம் என்ன? இதுல இருந்து என்னுடைய வாழ்க்கை எவ்வளமாக மாறியுள்ளது? நான் எவ்வளவா இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன்? எவ்வளவா எத்தனை ஆத்துமாக்களை நான் இயேசுவினிடமாய் கூட்டிக் கொண்டு வந்தேன் என்பதை நாம் சிந்தித்துக் கொள்ள வேண்டும். அந்த மனுஷர்கள் அங்கே கட்டப்பட்ட நிலைமையோடு காணப்பட்ட அந்த கழுதை குட்டியை இயேசுவினிடமாக கூட்டிக் கொண்டு வருகிறார்கள். அங்கே கூட்டிக் கொண்டு வந்த உடனேயே அங்கே எல்லாரும் ஆர்ப்பரிப்பின் கோஷங்களை அங்கே எழுப்பினார்கள். அந்த கழுதை குட்டியின் மேலே வஸ்திரங்களை எல்லாம் விரித்து இயேசுவை அந்த கழுதை குட்டியின் மேலே ஏற்றினார்கள். அந்த வழி பிரயாணம், அந்த வழி முழுவதும் கரடுமுரடான பாதையாய் காணப்பட்டது. அதெல்லாம் மரக்கிளைகளை தரித்து இந்த வஸ்திரங்களை எல்லாம் விரித்து எல்லாரும் உரத்த சத்தத்தோடு தேவனை துதித்து பாடினார்கள். அல்லேலூயா ஸ்தோத்திரம். அல்லேலூயா ஸ்தோத்திரம். இன்றைக்கு நாம் நினைவு கூற வேண்டிய காரியம் என்ன தெரியுமா?
அந்த தேவன் தாழ்மையாய் இந்த உலகத்திலே வெளிப்பட்டார். தாழ்மையின் கோலத்தோடு ஒரு கழுதை குட்டியின் மேலே ஏறி அவர் பவனி சென்றார். பரலோகத்திலே வெள்ளை வெண்குதிரையிலே ரதத்திலே ராஜாவாய் தேவனாய் காணப்பட்ட அவர் நமக்காக கழுதை குட்டியை அவர் தெரிந்து கொண்டார். அந்த கழுதை குட்டியின் மேலே ஏறினார். நீங்க அந்த கழுதை குட்டியை குறித்து நாம் பார்க்கிற பொழுது அந்த கழுதை குட்டியின் மேலே ஒரு மனுஷனும் ஏறிராத கழுதை குட்டியாக காணப்பட்டது. அந்த கழுதை குட்டிக்கு பழக்கம் இல்லாத கழுதை குட்டி, சவாரி செய்து பழக்கம் இல்லாத கழுதை குட்டியாக காணப்பட்டது. ஆனால் இயேசுவை, அதாவது பொதுவா சொல்லுவார்கள், அந்த கழுதை குட்டி பொதுவாக பழக்கமில்லாத கழுதை குட்டியாய் காணப்படுமே, ஆனால் அது மேலே சவாரி செய்ய முடியாது, பொருட்களை வைக்க முடியாது, ஆட்கள் ஏற முடியாது, அது அங்கோட்டும் இங்கிட்டும் போய் எல்லாரும் தள்ளி விட்டுரும். ஆனா இந்த கழுதை குட்டி எப்படி காணப்பட்டது என்று பார்க்கிற பொழுது இயேசுவானவரை சுமந்து சென்ற அனுபவத்தோடு, இயேசுவானவர் தாங்கி சென்ற அனுபவத்தோடு, எந்த விதமான இடைஞ்சல்களையும் இடையூறுகளையும் ஏற்படுத்தாதபடி இந்த கழுதை குட்டி இயேசுவை சுமந்து கொண்டு சென்றது. அதாவது நம்ம இயேசுவை சுமந்து செல்லுகிறோமா அல்லது இயேசுவை தள்ளி விடுகிறோமா? நிறைய பேர் எப்படி தெரியுமா? இயேசுவை தள்ளிவிட்டு, இயேசுவை காலால் மிதித்து, சிலுவையின் மேல் மீண்டும் மீண்டும் அறைகிறவர்களாக ஒரு கூட்டம் ஜனங்கள் காணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இங்கே அந்த கழுதை குட்டி அப்படியே அந்த இயேசுவை சுமந்து 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 சென்றது. அந்த கழுதை குட்டிக்கு இயேசுவானவர் ஏறுகிற வரைக்கும் அந்த கழுதை குட்டிக்கு ஒரு மேன்மையும் கிடையாது. ஆனால் இயேசுவானவர் ஏறின பிறகு மேன்மை, ஏறின பிறகு அந்த இறங்கு மட்டும் மேன்மையும் விசேஷமுமாய் காணப்பட்டது. அதாவது புகழ், ஸ்தோத்திரங்கள், துதி அனைத்தும் எப்படி நமக்கென்று நாம் பெற்றுக்கொள்கிறவர்களாய் காணப்படக்கூடாது. அநேக காரியங்களை செய்கிறார்கள். அவைகளை எல்லாமே நம்ம என்ன தெரியுமா? ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும், என் தேவன் நாமம் மகிமைப்பட வேண்டும் என்று சொல்லி மட்டுமே நாம் செய்கிறவர்களாக காணும். அப்படி நாம் செய்கிற பொழுது தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை அதிகமாக ஆசீர்வதிப்பார். அப்படி நாம் செய்கிறவர்கள் என்றால் நமக்குள்ளே தாழ்மை வரும், நமக்குள்ளே பொறுமை வரும், சாந்தம் ஏற்படும், சாந்த குணம் ஏற்படும். இயேசுவை குறித்து அவர் சொல்லுகிறார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். இயேசு எப்படிப்பட்டவர்? இயேசு யார் என்று அவரிடத்திலே கேட்கப்பட்ட பொழுது அவர் சிம்பிள் டெஃபினிஷன், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை, அது ஆண்டவருடைய நுகத்தை நாம் ஏற்றுக்கொள்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அந்த கழுதை குட்டியாக இயேசுவானவர் ஏறி அந்த எருசலேமுக்கு நேராக பவனி செல்கிறார். திரள் கூட்டமான ஜனங்கள், அதாவது நான் சொன்னபடி அங்கே நிறைய பண்டிகை காலம், ஏராளமான ஜனங்கள் அங்கே கடந்து வந்திருந்தார்கள். அவர்கள் டெம்பரரியா அந்த கூடாரங்களை எல்லாம் போட்டு அவர்கள் அங்கே தங்கி இந்த பண்டிகை தேவாலயத்திற்கு சென்று ஆசரித்து விட்டு மீண்டுமாக தங்களுடைய இடங்களுக்கு கடந்து செல்வார்கள். அப்பொழுது இந்த ஜனங்கள் எல்லாரும் ஒன்று கூடினார்கள். தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா, துதி கனம் மகிமை என்று கர்த்தரை ஸ்தோத்திரித்து துதித்து பாடினார்கள், துதித்து பாடினார்கள். நம்ம லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 40வது வசனங்களிலே நாம் வாசிக்கிற பொழுது அங்கே கூடியிருந்த ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டு அதட்டினார்கள். வாசிங்கள் 38 முதல் உள்ள வசனங்களை. 38 முதல் 40. கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமை உண்டாவதாக என்று மிகுந்த சத்தத்தோட தேவனை புகழ்ந்தார்கள். அப்பொழுது கூட்டத்திலிருந்து பரிசேயரில் சிலர் அவரை நோக்கி, போதகரே, உம்முடைய சீசரை அதட்டும் என்றார்கள். அதற்கு அவர் பிரயோஜனமாக, இவர்கள் பேசாமல் இருந்தால் கல்லுகளை கூப்பிடும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். தொடர்ந்து வாசிங்கள் 43 வரை. நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது.
உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமற் போனபடியால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி உன்னையும் உன்னிலுள்ள உன் பிள்ளைகளையும் கரையாக்கி போதும் போட்டு போதும் 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 போதும். இவ்விதமாக அங்கே ஒரு கூட்டமான ஜனங்கள், அந்த பரிசேயர்கள், வேத சாஸ்திரிகள், அவர்கள் எல்லாரும் கூடி இயேசுவினிடத்திலே, போதகரே, இவர்களை அதட்டும், இவர்கள் இப்படி உம்மை ஸ்தோத்திரிக்கிறார்களே, துதிக்கிறார்களே, மகிமைப்படுத்துகிறார்களே என்று சொல்லி அங்கே சொல்லுகிறார்கள். அதட்டும் என்பதாக இயேசுவிடம் சொல்லுகிறார்கள். அப்பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அங்கே சொல்லுகிறார், இவர்கள் பேசாமல் இருந்தால் கல்லுகள் கூப்பிடும் என்பதாக அவர்கள் மத்தியிலே பிரயோத்திரமாக சொன்னார். அங்கு பாலகர், குழந்தைகள் வாயிலிருந்து எல்லாம் அதாவது சின்ன பிள்ளைங்க, வாலிபர்கள் எல்லாரும் ஏகமாய் கம்பீரித்து துதி சொன்ன அனுபவம், துதி பாடின அனுபவத்தோடு, ஒசன்னா என்றால் கர்த்தாவே இரட்சியம், அவரை இரட்சகர், இவரே இரட்சகர் என்பதாக அவரை ஏற்றுக்கொண்டு அவரை துதித்து பாடினார்கள், துதித்து மகிமைப்படுத்தினார்கள். நாமும் கூட நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஸ்தோத்திரிக்க வேண்டும், துதிக்க வேண்டும், அவரை மகிமைப்படுத்த வேண்டும். எல்லா சூழ்நிலையிலும் எல்லா காரியங்களுக்குமாக நாம் அவரை ஸ்தோத்திரிக்க வேண்டும், துதிக்க வேண்டும். நன்மையான காரியங்களுக்கு மாத்திரமல்ல, நம்முடைய எல்லா நிலைமைகளுக்குமாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் ஸ்தோத்திரிக்க வேண்டியதும் துதிக்க வேண்டியதும் மிகவும் மிகவும் அவசியமாக காணப்படுகிறது. இந்த நாளிலும் ஆண்டவர் அந்த பட்டணத்தை பார்த்து, எருசலேமை பார்த்து கண்ணீர் விட்டு அழுதார். உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடினால் என்பதாக அவர் சொல்லுகிறார். கண்ணீர் விட்டு அழுதார். அதாவது இயேசுவாக தாம் அங்கே வருகிறார், ஆனால் அதை அந்த ஜனங்கள் யதார்த்தமாய் உணர்ந்து கொள்ளவில்லை. ஆண்டவர் அழுதார். என்ன தெரியுமா, இன்றைக்கு ஓசன்னா 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 என்று கூப்பிடுகிறார்கள், இன்றைக்கு ஓசன்னா என்று சொல்லுகிறார்கள். அதே ஜனங்கள் தான் அந்த வெள்ளிக்கிழமை அன்று சிலுவையில் அறையுங்கள் என்று கோஷமிட்டார்கள். சிலுவையில் அறையும்படியாக கர்த்தரை ஒப்பு கொடுத்தார்கள் யூத ஜனங்கள். அந்த ஜனங்கள் எல்லாரும் என்ன நினைத்து கொண்டார்கள் என்றால், ரோம அரசாட்சியிலிருந்து தங்களை விடுவிக்க மேசியா இயேசு வந்து விட்டார் என்பதாக அவரை நினைத்து கொண்டார்கள். நாம் இயேசுவை எவ்விதமாக ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம்? நாம் இயேசுவை நம்முடைய இருதயங்களிலே எவ்விதமாய் கொண்டிருக்கிறோம்? இயேசு நமக்கு எப்படி காணப்படுது? அதாவது வெறும் நன்மைகளுக்காக மாத்திரம் நம்முடைய இயேசுவை நாம் தேடுகிறோமா? நன்மைகளை சொந்தமாக்கி கொண்டு அதற்கு அடுத்து இயேசுவை விட்டு விட்டு காணப்படுகிறோமா? அல்லது என்னதான் நடந்தாலும், அதாவது தேவனை பாருங்க, இயேசு எல்லாரும் மறுதலித்தார்கள், எல்லாரும் நிராகரித்தார்கள், எல்லாரும் அசட்டை பண்ணினார்கள், எல்லாரும் பரியாசம் பண்ணினார்கள், எல்லாரும் பரியாசம் பண்ணினாங்க, எல்லாரும் தூஷித்தார்கள், எல்லாராலும் நிந்தித்தார்கள். அதாவது கூட இருந்த சிஷ்யர்கள் யாருமே கூட இல்ல. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில புலம்புறோம் பாத்தீங்களா, எனக்கு யாருமே இல்லையா, என்னை நேசித்த யாருமே இப்பொழுது என்னோட இல்லையே, என் கூட பாசமாய் பேசின யாருமே என்னோட இல்லையே. நம்ம நிறைய இடங்கள்ல நம்முடைய நம்பிக்கைகளை இந்த உலகத்தின் மீது, உலக காரியங்கள் மீது, உலக சிற்றின்பங்கள் மீது, மனிதர்கள் மீது நாம் வைத்து காணப்படுகிறோம். அதனாலேயே அவருடைய அன்பெல்லாம் தணிந்து போகும், அவைகள் எல்லாமே மாறி போகும். மாறாத அன்புடையவர், மாறாதவர் நம்முடைய இயேசு ஒருவர் மாத்திரமே. அவரை நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே எப்படி கொண்டிருக்கிறீர்கள்? அவர் தாழ்மை உள்ளவராய் காணப்படுகிறார். நீங்கள் தாழ்மை உள்ளவர்களாய் உங்களை காண்பிக்கிறீர்களா? ஒருவருக்கு முன்பாக ஒருவர், பிறருக்கு முன்பாக உங்களை நீங்கள் தாழ்த்துகிறீர்களா? ஒருவருக்கு முன்பாக, அதாவது பிறரை நீங்கள் கனமாய் வைக்கிறீர்களா, கனப்படுத்துகிறீர்களா, அதாவது நம்மளை தாழ்த்தி பிறரை, அதாவது முதல் என்னன்னா நம்மளை தாழ்த்தி தேவனை உயர்த்த வேண்டும். அடுத்து என்னன்னா நம்மளை தாழ்த்தி பிறரை கனப்படுத்த வேண்டும். ஒருவருக்கு ஒருவர் தயவாய், ஒருவருக்கு ஒருவர் சாந்தமாய், ஒருவருக்கு ஒருவர் இரக்கமாய், ஒருவருக்கு ஒருவர் உருக்கமாய், ஒருவருக்கு ஒருவர் அன்பாய், தாழ்மையாய் காணப்பட வேண்டும். இவைகளை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலே அவர் போதித்தார். இவ்விதமாக நம்மை நாம் அதிகமாய் தாழ்த்துகிற பொழுது
அங்கு ஒரு வெறுமை உண்டாகிறது, வெற்றிடம் உண்டாகிறது. அவைகளில் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிரம்புகிறார். அவருடைய ஆவியானவர் முழுவதுமாய் நிரம்புகிறார். அவருடைய ஆவியானவரும் வல்லமை நம்முடைய வாழ்க்கையிலே முழுவதுமாய் நிரப்பப்படுகிறது. அதாவது தாழ்மை உள்ளவர்கள் மேலே அவர் கிருபை வைக்கிறார். அவருடைய கிருபையை பெருக பண்ணுகிறார். அவருடைய கிருபை அண்டையிலே நம்மை உட்கார செய்கிறார். நம்ம தாழ்த்தும் போது அவருடைய கிருபாசனம் ஆசனம், அவருடைய கிருபையின் ஆசனம், அதற்கு பக்கத்திலே நெருங்குகிறோம். இந்த நாளிலே ஆண்டவர் அதிகமான தம்முடைய தாழ்மையை அந்த ராஜ பவனியின் மூலமாக அவர் வெளிப்படுத்தினார். பாருங்க, அந்த பாதை எல்லாம் கரடுமுரடான பாதை தான். சரியா? பாதை அதாவது கிறிஸ்டியன்ஸுக்கு, நம்முடைய கிறிஸ்தவர்களுக்கு ஒருபோதும் பாதை அப்படியே இந்த ஹைவே மாதிரி எல்லாம் ஒருபோதும் காணப்படாது. நம்முடைய பாதை இக்கட்டான பாதை தான். நாம் செல்ல வேண்டியதான பாதை உபத்திரவத்தின் பாதை தான். நீங்க பாருங்க, அந்த கழுதைக்குட்டி நடந்து செல்லவே முடியாது, அதற்கு பழக்கமும் இல்லை, அதற்கு நடந்து செல்லவே முடியாது. ஆனால் அந்த வழிப்பாதையிலே முழுவதும் மரக்கிளைகளை தரித்தார்கள். அந்த கழுதை வரும்போதுதான் அந்த செல்லும் உடனடியாக மரக்கிளைகளை தரித்திருப்பார்கள். அப்படி அடுத்து அந்த வஸ்திரங்களை எல்லாம் போட்டிருப்பார்கள். அந்த வழி பிரயாணம் முழுவதும் இயேசுக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுக்காதபடிக்கு அந்த பிரயாணம் காணப்பட்டது. அதாவது ஆண்டவர் என்ன தெரியுமா செய்வாரு? பாதை செம்மையல்லாமல் தான் காணப்படும், இடுக்கமான பாதையத்தான் காணப்படும். அதாவது கல்வாரியின் பாதை எப்படி தெரியுமா காணப்பட்டது? கரடு முரடான பாதை. அவர் சிலுவையோடே விழுந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கரடு முரடான பாதை. ஆனாலும் அவைகள் எல்லாவற்றிலும் தேவனாகிய கர்த்தர் நம்மை அவர் வெற்றி சிறக்க செய்கிறார், ஜெயம் சிறக்க செய்கிறார், ஜெயமாய் வழி நடத்துகிறார். நாம் இயேசுவை என்ன தெரியுமா, எந்த இடத்திலும் நாம் இயேசுவை மறுதலிக்க கூடாது. அவரை நாம் சுமந்து செல்லுகிறதான அனுபவத்தோடு நாம் காண. அப்பொழுது அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளில் இருக்கின்ற அவர் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிற அவருடைய ரட்சிப்பு, அவருடைய தாழ்மை, அவருடைய நீதி, நம்ம சகரியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 9வது அதிகாரம் 9வது வசனத்திலே நாம் வாசித்தது போல அவருடைய நீதி, அவருடைய தாழ்மை, அவருடைய ரட்சிப்பு நம்முடைய வாழ்க்கையிலே அவைகள் நிறைவேறுகிறதாக காணப்படும். ஆகவே தேவ சமூகத்தில் காணப்படும் நம்ம ஒவ்வொருவரும் நம்மை தாழ்த்தி வெறுமையாக்கி தேவனுடைய பாதபடியிலே ஒப்பு கொடுத்து அவருடைய கஷ்டப்பாடுகளை அதிகமாக நாம் நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் தாமே இறங்கி உங்கள் எல்லாரையும் அளவில்லாமல் அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம்.